பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 37வது நாளுக்கான 3 ப்ரொமோக்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. அதனால் பொம்மலாட்டம் அப்படிங்கிற டாஸ்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த டாஸ்கில் என்ன ரூல் அப்படின்னா, வெளியில் கார்டன் ஏரியாவில் சில பொம்மைகள்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பொம்மைகள் மேலே ஒரு போட்டியாளருடைய பெயர் வந்து இருக்கும். போட்டியாளர்கள் பஸ்ஸர் அடித்த உடனே அவங்க பேரில் இருக்கக்கூடிய பொம்மையை எடுக்கக்கூடாது. இன்னொரு பேரில் இருக்கக்கூடிய பொம்மையை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கெல்லாம் போகணும். யார் கடைசியாக வராங்களோ அவங்க கையில் இருக்கக்கூடிய பொம்மையில் இருக்கக்கூடிய பேரில் உள்ளவங்க அவுட்டு. இதுதான் ரூலு. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது தாமரச்செல்வி கையில் வந்து பிரியங்கா அந்த பொம்மை வந்து இருந்துச்சு. அவங்க கடைசி போனதுனால பிரியங்கா வந்து அவுட் ஆகிட்டாங்க. அவங்களும் இதை வந்து கேஷுவலாக எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் சண்டை வந்து அதிகமாகிடுச்சு. கேமோட ரூலை வந்து இவங்களே கொஞ்சம் மாற்றி அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போட்டியில் யார் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த பொம்மை எங்கே இருக்குதோ அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வைக்க ஆரம்பித்தோடனே இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கூலாகவே போயிட்டுருக்கிற இந்த டாஸ்கில் வந்து கொஞ்சம் சண்டையும் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து கொண்டாந்துருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் நிரோப் தான் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. செகண்ட் ப்ரோமோவில் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து வருணை ஹோல்ட் பண்ணுறாரு. அதனால் 2 பேர்த்துக்கும் இடையில ஒரு அடிதடி மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ 3வது ப்ரோமோவில் அக்ஷராவை ஹோல்ட் பண்ணி வச்சிடுறாரு. இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகுது. இதை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிபி வந்து உள்ளே வராரு. ஏன்னா அக்ஷரா வந்து இன்றைக்கி ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. இதே மாதிரி தான் செண்பகமே அப்படிங்கிற டாஸ்கில் அக்ஷரா வந்து சிபியை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிரோப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாலும் சிபி வந்து அதை வந்து ஏற்றுக்கல. அன்னைக்கு உள்ள டாஸ்கில் என்னை பிடிச்சி இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அக்ஷரா வந்து தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டு. அதனால அந்த டாஸ்கில் அப்படி பண்ணோம், இந்த டாஸ்கில் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி அக்ஷரா வந்து கத்துறாங்க. உடனே சிபி வந்து அன்னைக்கு வேற இன்னைக்கு வேறையா அப்படின்னு சொல்லவும் வருண் வந்து அக்ஷராவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே டென்ஷனாக போகுது. அதுக்கப்புறம் சிபி வந்து பிரியங்கா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கேமை வந்து கேமாக தான் விளையாடணும், இல்லை அடிச்சுக்கிட்டு தான் விளையாடணும் அப்படின்னா அடிச்சுட்டும் விளையாடலாம், நான் வந்து அதுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கான எபிசோடில் தான் இவங்க வந்து முழுமையாக சமாதானம் ஆனாங்களா அப்படிங்கிறது தெரியும். ஆல்ரெடி நேற்று அந்த கேப்டன்ஷிப் அந்த டாஸ்க்லேயே வந்து சிபி வந்து அக்ஷராவுடைய அந்த பானையை தான் உடைச்சாரு. ஸோ அதிலிருந்தே கொஞ்சம் 2 பேர்த்துக்கும் மனக்கசப்பில் தான் போயிட்டுருக்கு. கடந்த வாரம் அந்த செண்பகமே டாஸ்க்லேருந்து இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் தான் போயிட்டுருக்கு. 2 பேரும் உட்காந்து பேசி தீர்த்துட்டாங்க. இருந்தாலும் மனசில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு சில பிரச்சனைகளை மறுபடியும் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அக்ஷராவும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே டென்ஷன் ஆகி சிபியை வந்து அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இதுதான் இந்த ப்ரோமோடைய ஹைலைட்டாக காட்டப்படுது. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.